ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பாக இருக்குது. ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஹோலி ஸ்பிரிட் அட் ஒர்க். அவர் என்ன வேலை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். இது ரொம்ப அத்தியாவசியமான படிப்பனையாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் அதிகமாய் படிப்பதுண்டு. அதே வேளையிலே பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவத்தில் முக்கியமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதனால அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தலைப்பிலே அவரை குறித்து படிக்கிறவர்களாக இருக்கிறோம். பல ஆண்டுகள் சபை கிறிஸ்து இயேசு என்ன செய்தார் என்பதை குறித்து பேசின பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசப்படும் பொழுதுதான் கிறிஸ்து என்ன செய்தாரோ அது நம்முடைய வாழ்க்கையின் அபியாசத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. தட் மீன் இட் கம்ஸ் இன்டு த அப்ளிகேஷன் ஏரியா. நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அதை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த சத்தியத்தை எடுத்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். That's why the Holy Spirit's the greatest work is to bring the church into applying all the benefits of Christ earned for us. கிறிஸ்து நமக்காய் சம்பாதித்த எல்லா சௌகரியங்களையும் எல்லா நன்மைகளையும் சபை அனுபவிப்பதற்கென்று அதை பழக்க வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். சபையை குறித்து பேசப்படுகிற காரியமாக, சபைக்குரிய காரியமாக இருந்தால் அது நலமான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய காலத்திலே இஸ்ரவேலை ராஜ்யத்தை தேவன் நிறுவினார். பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே சபையை நிறுவி இருக்கிறார். இஸ்ரவேல் இன்னும் இருக்கிறது. ஆனால் தேவ சித்தத்தை இன்றைக்கு பூமியிலே சபையின் மூலமாய் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அதனால சபைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதை குறித்து இந்த கிளாஸ்ல நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடம் அதை குறித்து இருக்கும். பரிசுத்தாவின் வேலைகள் என்ற தலைப்பிலே நாம் படிக்க வருகிறோம். பரிசுத்தாவின் வேலைகள் என்று படிக்கும் பொழுது பல வேலைகள் இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியுமா? நிச்சயமாய் முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் படிக்கும் பொழுது சில காரியங்களை நாம் விளக்குவதற்கு வசதியாக இருக்கும். முதலாவது, நமக்கு பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit, the first work is inspiration or inspiring. இன்ஸ்பைரிங் என்ற பதத்தை நாம் யூஸ் பண்ணுகிறோம். ஏனென்றால் இந்த வேதம் எழுதப்பட்டது, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் இதன் அடிப்படையில் தான் நாம் கொண்டு வந்து ஆரம்பிக்க முடியும். அதனால தான் இந்த இன்ஸ்பைரிங் என்ற வேர்டில் நாம் ஸ்டார்ட் பண்ணுகிறோம். The first work of the Holy Spirit is inspiring. 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக. இங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. All scriptures is given by the inspiration of God. இங்க பார்க்கும் பொழுது இட் இஸ் காட்ஸ் பிரெத் என்று சொல்லப்படுது. காட் இன்ஸ்பயர்ட் ஆர் காட் பிரீத் என்று சொல்லப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா தேவ ஆவியினாலே இவைகள் அருளப்பட்டது என்று சொல்லப்படும் பொழுது தேவன் ஒரு மனிதனை கொண்டு அவனுக்குள்ளாக இவர் தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய சித்தத்தையும் அவருக்கு விளக்குறவராக காணப்படுகிறார். அதான் பார்க்கிறோம், given by the inspiration of God. இது தேவன் கொடுக்கும் பொழுது ஒரு மனிதனை யூஸ் பண்ணி அவனுக்குள்ளாக பேசுகிறவராக இருக்கிறார். That's what the major work of the Holy Spirit is. It is something that God inspires. ஒருத்தருக்கு அருளப்படுகிற ஒரு காரியமாக பரிசுத்த ஆவியானுடைய வேலை முதலாவது இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அருள் இருக்கிறார். இட் இஸ் காட்ஸ் பிரெத், தேவனுடைய சுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய சிந்தனைகளிலே தேவனுடைய சிந்தனையை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது
ஒவ்வொரு மனிதனையும் தேவன் யூஸ் பண்ணுகிறார். யூஸ் பண்ணும் பொழுது தேவனுடைய சிந்தனைகளையும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய தீர்மானங்களையும் அவருக்குள்ளாக அதை ஆரம்பித்து விடுகிறவராக இருக்கிறார். இன்ஸ்பைரிங் மீன்ஸ் காட் பிரீத் இன்டு இட் என்று சொல்லலாம். கர்த்தர் அவருக்குள்ளாக ஊதினார் என்று கூட என்ன பண்ணலாம், சொல்லலாம். இதனால என்ன ஒரு சில காரியங்கள் என்னவென்றால், இட்ஸ் நாட் திஸ் பைபிள் இஸ் நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் ஓன் திங்கிங். இந்த வேத புஸ்தகமானது மனிதனுடைய கற்பனைகளினாலும் மனிதனுடைய எண்ணங்களினாலும் மனிதனுடைய சிந்தனைகளினாலும் என்ன பண்ணப்படவில்லை, இது உண்டாக்கப்படவில்லை. இட்ஸ் நாட் ஜூவிஷ் புக் என்று கூட சொல்லலாம். எப்படினாலும் யூதர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு புத்தகத்தை எழுதுவோம்னு சொல்லி அப்படியும் எழுதலை. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளாக மனிதனுக்குள்ளாக வேலை செய்கிறவராக, பகுந்தளிக்கிறவராக, அருளப்படுகிறவராக வேலை செய்திருக்கிறார். இந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுகிற அந்த கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா தியோபெனோடாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, இட் இஸ் காட் இன்ஸ்பயர்ட் அட் காட் பிரெத். தேவன் அருளுகிறார், இல்ல தேவன் சுவாசத்தை ஊதுகிறவராக என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை கடந்து சொல்லுவோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். இப்போ ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். That which is born of the flesh is flesh, and that is born of the spirit is spirit. ஆவியினால் பிறப்பது என்று சொல்லப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிறப்பிக்கிற வேலையில் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதை விசேஷமாக இந்த அருளப்படுகிற சிந்தனைகளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது தேவன் தான் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய வேலையில இதை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே எப்படியாக சில காரியங்கள் எல்லாம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் விசேஷமா இந்த வசனம் மிகப்பெரிய பிரயோஜனத்தை உண்டாக்கும். அப்போஸ்தலர் 1:16. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீது வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறிய வேண்டியதாயிற்று. பாருங்க எப்படியாக பேசப்படுகிறது. பரிசுத்தாவியானவர் முன் சொல்லி இருந்தாராம். பரிசுத்தாவியானவர் முன் சொல்லி இருந்தாராம். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வேண்டும், தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜாவை யூதாஸ் காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருந்தார், பேசி இருந்தார் என்று சொல்லுது. Men and brethren, the scripture has been fulfilled with the Holy Spirit spoken before the mouth of David concerning Judas, who became a guide to those who are arrested Jesus. அப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானோட மிகப்பெரிய வேலை எங்க இருக்குன்னா, அருளப்படுகிறது. எதெல்லாம் தேவனுடைய காரியங்கள் இருக்குது, எதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்குது, எதெல்லாம் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது என்பதை அருளுகிற வேலையில் இருக்கிறார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாக படிக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய எண்ணங்களினால் உண்டாகிற சில மார்க்கங்களையும் சில காரியங்களையும் வழிநடத்துகளை அப்பாற்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இது தேவன் அவருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய ஆளுகையிலிருந்து நமக்கு நடத்தும் பொழுது அவைகள் வித்தியாசமாக இருக்கிறது. The whole system of this world can't understand because it is something which is with alone with God. அது தேவனிடத்திலே இருக்கிறது. அந்த சிந்தனைகளும் அவருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறவர்களா இருக்கிறது. இன்னொரு வசனத்துக்கு கடந்து சொல்லுவோம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்று சொல்லி கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லிருக்கேன். இப்ப தாவீது பாருங்க, 2 இடத்துல இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல படித்தோம், இப்ப மார்க்ல படிக்கிறோம். இதெல்லாம் தாவீதுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? How did David know that these things are to happen? பாருங்க, இங்க கிறிஸ்துவையும் பின்பு கிறிஸ்துவின் மூலமாய் நாட்டப்படுகிற வெற்றியிலையும் குறித்து பேசும் பொழுது இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கிறார், பேசி இருக்கிறார், அருளி இருக்கிறார். God inspired David to speak the mysteries, காணப்படாதவைகளையும் புரியாதவைகளையும் மனிதனுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதையும் பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மூலமாக அருளி இருக்கிறார். He has given, he has inspired, he has breathed. அவர் பேசி இருக்கிறார், அவர் அருளி இருக்கிறார் என்று சொல்லி வசனங்களை பார்க்கிறோம். இன்னொரு ஒரு சில வசனங்களுக்கு கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13ஆம் வசனம் வரைக்கும்.
நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். வசனங்கள் எப்படி பேசிட்டு பாருங்க. தேவன் அருள் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். It's talking about the greatest work of the Holy Spirit is to bring the will and the thought and the emotions of God into our life. அதான் இன்ஸ்பைரிங் என்று பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானங்களையும் நமக்குள்ளாய் அருளுகிறவராக இருக்கிறார். அதனால நம்ம கடந்த கிளாஸ்ல படித்தோம், ரட்சிக்கப்படுவதும் அதற்கு பின்பாக தொடர்ந்து வருகிற பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம், the promise of the Father, பிதாவுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெறுவதும் ரொம்ப முக்கியமான காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அருளப்படுவதற்கு நாம் தகுதி அடைகிறவர்களாய் மாறுகிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். He helps us to know what is behind the scenes. காணப்படாதவைகள் இடத்திலே தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் என்ன என்று கண்டுபிடிப்பதிலே நாம் பரிசுத்தாவை நாம் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்ப இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த தேவன் அருளுகிறது பாத்தீங்கன்னா வேதத்தில் ஒரு சில இடத்துல 4ஆக அதை பிரித்து பார்க்கிறோம். How God the Holy Spirit inspired people. பரிசுத்த ஆவியானவர் எப்படி மனிதனுக்குள்ளாக அருளுகிறவராக இருக்கிறார். முதலாவது, it's a direct word of God. நேரடியாக தேவனே பேசுகிறதாயிருக்கிறது. எக்ஸோடஸ் 32:16, யாத்திராகமம் 32:16. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. எங்க பார்க்கும் பொழுது இட்ஸ் a direct word of God. அப்படின்றால் தேவனே எழுதுகிறவராக இருந்தார். பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் பிரிக்க முடியாத அந்த ஆள் தத்துவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்றால் they are not away from each other. இங்க தேவன் எழுதினார் என்று சொல்லப்படும் பொழுது வேதத்தில் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் பூமியை உண்டாக்கும் பொழுது அதை படைக்கிற வேலையில் இருந்தார். இங்கு தேவன் நேரடியாக பேசுகிறவர்களே நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியை பதித்திருப்பார். அதுல பாத்தீங்கன்னா he speaks directly. God speaks directly. இன்னொரு வசனங்கள், உபாகமும் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். இதெல்லாம் இட்ஸ் ஆல் டைரக்ட் ஸ்பீக் ஆஃப் காட். தேவன் நேரடியாக பேசுகிறது. சரி, இப்ப அடுத்த ஒரு பகுதி என்னவென்றால், he moved the spirit of God moved upon the writers. எழுதுகிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி இருக்கிறார். முதலாவது தேவன் நேரடியாக பேசுகிறார், பின்பு எழுதுகிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணேன் என்றார். பாருங்க, தேவன் எழுத சொல்லுகிறார். That means God moved upon the writers. இவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினவராக அதை எழுத சொல்லுகிறவராக இருக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த ப்ராபசி என்று சொல்லப்படும் பொழுது தனிப்பட்ட தீர்க்க தரிசனமா, இல்ல வேதம் முழுவதும் கிறிஸ்துவை கோட்டு பேசப்பட்ட தீர்க்க தரிசனமா? எஸ், எப்படிப்பட்டு எடுத்துக்கொண்டாலும் என்றால் we have primary interpretation, second interpretation, whatever interpretation you take, this is a prophetical book. தேவன் தன்னை குறித்தும் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியின் வருகை குறித்தும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள்.
தனிப்பட்ட முறையில் அவரவர்களோடு தேவன் பேசியிருக்கிறார், ராஜாக்களோடு தேசங்களோடு பேசியிருக்கிறார். இன் ஆல் திஸ் திங்ஸ் இதெல்லாம் மனிதனா எழுதவில்லை, அவனுடைய சித்தத்தில் எழுதவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது என்ன பண்ணியிருக்கிறார்? அசைவாடி இருக்கிறார். அதனால தான் வேதம் முடியாது. பட் த ஹோலி மென் ஆஃப் காட் ஸ்போக் as they were moved by the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியின் அசைவினால் என்ன பண்ணப்பட்டார்கள்? எழுதினார்கள். நிச்சயமா இன்றைக்கும் அது நடக்கிறதா உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் நேற்றுக்கு இந்த பரிசுத்த ஆவியானதா இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்? நம்ம கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்ம in the Old Testament or in the New Testament in the early apostolic days is the same Holy Spirit with us. அன்றைக்கு இருந்த பரிசுத்தாவியார் தான் என்ன பண்ணுகிறார்? இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அதனால பரிசுத்தாவியின் ஏவுதலினால் மனிதன் எழுத முடியுமா? நிச்சயமா எழுத முடியும். ஆனால் இன்னைக்கு எழுதப்படுகிற புஸ்தகங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த புஸ்தகத்துக்கு ஈராக என்ன பண்ணுறது கிடையாது, நம்ம சொல்லுகிறது கிடையாது. ஆனால் பரிசுத்தாவியானவர் இன்னும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is still inspiring people to write. தேவனுடைய சித்தத்தையும் தீர்மானத்தையும் சொல்லுகிறவராகவும் எழுதுகிறவராகவும் இருக்கிறார். சரி, அடுத்த ஒரு வசனம், அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயத்திலே பேசினவராய் அவர்கள் வாயை நிரப்பினவராக பார்க்கிறோம். He filled their hearts and filled their mouth with his thoughts. அவருடைய சிந்தனையினாலே இருதயத்தையும் வாய்களையும் நிரப்பினவராக பார்க்கிறோம். The Holy Spirit moved upon individual so that their mouth were literally filled with the words. அவருடைய வார்த்தைகளாலே வாய்கள் நிரம்பி இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்னார். ஒன்னு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்க மேல இருந்து எழுதுன்னு சொன்னார். இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் நான் உனக்கு கூட இருந்து உன் வாயை என்ன பண்ணுவேன்? வார்த்தைகளால் நிரப்புவேன். பாருங்க, இது எல்லாமே ஆவியானவனுடைய கிரியைகளாக தான் இருக்குது. நேரடியாக பேசுறதும் அவர் தான், மனிதன் மேல் இறங்கி எழுத வைக்கிறவரும் அவர் தான். அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்து அவன் வாயை நிரப்புகிறாராகவும் இருக்கிறவர் அவர் தான். அதனாலதான் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தார்கள். ஏனென்றால் இவங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை மனிதனை வாழ வைத்தது. அதே வேளையிலே தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்களை அது நியாய தீர்ப்பு கொண்டு வந்ததா இருந்தது. அதனாலதான் அவருடைய வாயை தேவன் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கடந்து செல்லலாம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயில் இட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். பாருங்க, இங்க நியாய தீர்ப்பை குறித்து பேசுறார். நிச்சயமா அவர் சொல்றார், என் வாயில் I will make my words in your mouth fire. அதனால்தான் பரிசுத்த ஆவியால் நிரம்பின மனிதன் வாயிலை பத்திரமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. என்றால் தேவன் அதன் மூலமாக கூட என்ன பண்ணுகிறார்? செயல்படுகிறவராக இருக்கிறார். சில வேளையில God gives certain words to speak. தேவன் நிச்சயமாய் பிரசங்கம் செய்யும் பொழுது கூட, இல்லாவிட்டால் தனிப்பட்ட முறையில் யாராவது சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளே அசைவாடுகிறவர் என்றால் ஒரு சில வார்த்தைகளை வாயில் போடுகிறவராக இருக்கிறார். I have experienced it. நான் அதை அனுபவித்திருக்கேன். சில வேளை டக்குன்னு ஏதாவது சொல்றப்ப அது பாத்தீங்கன்னா இது பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு காரியத்துக்கு நேராக இருக்கும். இது நம்மளுடைய சிந்தனையிலிருந்தோ நம்மளுடைய ஆள் மனதிலிருந்தோ நம்முடைய அறிவிலிருந்தோ தோன்றினதா இருக்காது. So God inspires in this word, in this way. இப்படியாக தேவன் தன் வார்த்தையின் மூலமாக அருளுகிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம், தேவன் அந்த நோக்கத்தை திட்டத்தையும் சொல்லிட்டு இதை நீ எழுதுன்றவராக இருக்கிறார். எப்படி? He reveals the context. அவர் அந்த சூழ்நிலைகளையும் அந்த காரியங்களையும் இவனுக்கு அறிமுகப்படுத்திட்டு நீ இதை என்ன பண்ணு, எழுது என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். The content was revealed. என்ன செய்யணும் எது என்று சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு the choice of words and expressions was given to the individual. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நீ உன்னுடைய விதத்தில் என்ன பண்ணித சொல்லு. நினைவேகம் போறப்ப நிச்சயமா வந்து போய் அழிவு உண்டாகும்னு சொல்லணும். ஆனால் எப்படி என்ன சொல்லணுன்றதெல்லாம் அது என்ன பண்ணப்படுது? இவனுடைய சாய்ஸ்ல கொடுக்கப்படுது. ஒரு சில வசனங்கள் பார்க்கும் பொழுது அது நமக்கு புரியும். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். For Ezra has prepared his heart to seek the law of the Lord and to do it and to teach the statutes and ordinance in Israel. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளை
நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வசனத்தை படிச்சுட்டு இவர் என்ன பண்ணினார், தன் இருதயத்தை அதுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தார். God revealed the content and context and he allows people to work on it. இதுல தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதனை தன்னுடைய காரியத்தை யூஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ 4 விதத்துல காட் இன்ஸ்பைரிங். ஃபர்ஸ்ட் he directly speaks, அவர் நேரடியாக பேசுகிறார். அடுத்த விதத்துல பரிசுத்த ஆவியானவர் மேல் அசைவாடி அப்படி என்றால் அவனை ஆட்கொண்டு அவனை உந்தி தள்ளி பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்த ஒரு விஷயம், அவனுடைய வாயை நிரப்புகிறவராக இருக்கிறார். வாயை நிரப்பி அதிலிருந்து சில வார்த்தைகளை புறப்பட வைத்து அதனுடைய தேவ சித்தங்களை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது இந்த சூழ்நிலைகளையும் காரியங்களையும் நீதி நியாயங்களையும் வெளிப்படுத்திட்டு இதை நீ என்ன பண்ணு, கரெக்டா உன்னுடைய இருதயத்தை ப்ரிப்பேர் பண்ணி போய் நீ சொல்லு. நிச்சயமா ஊழியக்காரனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னா, we may know certain truths but it is the Holy Spirit that inspires us. சில சத்தியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஆவியானவர் தான் நம்ம என்ன பண்ணுகிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்ன உதவி செய்கிறவராக இருக்கிறார், எதை எப்படி சொல்றது, எதை எப்படி சொல்றது. எஸ்ரா அழகா பாருங்க, he has prepared his heart. தன் இருதயத்தை அவன் ப்ரிப்பேர் பண்ணிதானா, எப்படி நீதி நியாயங்களை, இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ God works in this way. ஏன் இத்தனை விதத்தை நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் நேரா பேசினாதான் எங்களுக்கு பேசினது. இன்னொரு சிலர் இல்லைல்ல, இப்ப நேரெல்லாம் யார்ட்டையும் பேசுறது இல்லை, அவர் உங்களோட ஆவியில சாட்சி இடுகிறது அது மட்டும்தான், மற்றதெல்லாம் அவர் எதுவும் பண்றது கிடையாது. இப்ப நேரா பேசுறவங்களை பார்த்து அது தப்பு, அவங்க சொல்றதெல்லாம் சில வேலையில கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி போறதும் தப்பு. ஸோ காட் இன்ஸ்பயர்ஸ் இன் மெனி வேஸ். தேவன் ஒருத்தருக்கு அவருடைய சித்தத்தையும் தீர்மானங்களையும் அவருடைய திட்டங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு பல விதங்களை வைத்திருக்கிறார். கரெக்டா, கழுதை மூலமா தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், பேசி இருக்கிறார். So God uses many ways. The inspiring is the main thing. எப்படி நமக்கு தேவன் அருள் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது வழியா, இப்படி அருள்னாதான் கரெக்ட், அப்படி அருள்னாதான் கரெக்ட், நான் நேரடியா பார்த்தாதான் கரெக்ட் இல்ல. தேவன் நிச்சயமாய் வாயிலே வார்த்தைகளை போட்டு பேசுகிறவராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக, பரிசுத்தாவின் அந்த இணைப்புக்குள்ளாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னால் வாயிலே தேவன் சித்தியமாய் நல்ல வார்த்தைகளை வைத்து அவருடைய திட்டத்தை தீர்மானத்தையும் நமக்குள்ளாய் பேசுகிறவராக இருக்கிறார். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ஆபீஸ்ல செக்ரட்டரின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த ஆபீஸ் மேனேஜர் அவர் கூப்பிட்டு டிக்டேட் பண்ணுவார், இந்த லெட்டர் இப்படி அடி, அவ்வளவுதான். பாருங்க, தேவனும் அதே போல ஒரு ஆளை தேவன் நியமித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன பண்ணுகிறார், இதெல்லாம் செய்யும் டிக்டேட் பண்ணுகிறார், அது நிறைவேற்றப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, the inspiring, the work of the Holy Spirit is inspiring. அதனாலதான் இந்த வசனத்துக்கு நாம் சில முக்கியத்துவங்களை கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்படின்னா எனக்கு எதெல்லாம் அருளப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்றேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறேன். Jesus himself had this work of the Holy Spirit in him that is called inspiring. பரிசுத்த ஆவியானவர் அவரும் சில காரியங்களை பிதாவின் இடத்துல இருந்து எடுத்து வருகிறவராக இருக்கிறார். அதை இவர் என்ன பண்றாரு, நான் மறைக்கிறது இல்லப்பா, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். I just reveal everything which is very needed for you. ஆனால் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நிச்சயத்தோடு படிக்கிறோம். ஏனென்றால் இங்கு பேசப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்கள், நமக்கு வாக்குத்தத்தங்கள். The Bible promises are real. வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் உண்மையானவைகள். Because it is Holy Spirit who breathed in it. பரிசுத்த ஆவியானவர் அதிலே தன்னுடைய வல்லமையை நிரூபித்திருக்கிறார். He is inspired. அதனால ஒவ்வொரு வசனங்களை படிக்கும் பொழுது இதுல இருந்து தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பது ரொம்ப முக்கியமான அமைகிறது. அதான் வேதத்தை வைத்திருக்கிறவன் தன் வாழ்க்கையில ஒரு பெரிய ரோடு மேப் வச்சிருக்கிற மாதிரி.
ரோட் மேப் என்று சொல்லப்படுகிற சாலைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வரைபடங்கள் அதை வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. எங்க வேணாலும் போயிட்டு எங்க வேணாலும் வந்துடுவோம். ஆனா இந்தியர்கள் ஒரு பெரிய பழக்கம், அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்றது கிடையாது, யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம யாரு சந்தில் போறோம், வண்டியில போறவன், முக்குல நிக்கிறவன், இவன்ட்டெல்லாம் கேட்டே பழகிட்டோம். இங்கிருந்து எப்படி போகணும், அங்கிருந்து எப்படி போகணும். ஆனால் வரைபடங்கள் இதற்கெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்குது. ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போனா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். இப்படியாக வேதத்திலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன பண்ணணும், எங்க போகணும், எது எப்படி நடக்கும், எதை எப்படி நிறைவேற்றணும் என்றெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறார். இட்ஸ் a guide for life journey. அதான் இன்ஸ்பைரிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ஒர்க். பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு பேசுகிறது, மனிதனுக்கென்று தன்னுடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தினதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையின் நல் காரியத்துக்காக. அதான் பைபிள் படிக்கிறது சில வேளை மக்கள் நினைச்சுப்பாங்க இது கர்த்தருக்கு ஏதோ நல்லது செய்யற மாதிரி. எவ்வளவு நேரம் பைபிள் படிச்ச, கர்த்தர் கேட்டாரா, கர்த்தர் கோச்சுப்பாரா, அவன் சத்தமா படிச்சியா, எவ்வளவு பைபிள் படிச்ச. பைபிள் படிக்கணும்னு சொல்றது ரொம்ப நல்லது, பைபிள் படிக்கணும் எல்லாரும். ஆனா அதனுடைய மிகப்பெரிய நோக்கம் அது ஏதோ கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டாக்க போது கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவன் அருளினதை இவன் அறிந்து கொள்வதாகவும் இவன் புரிந்து கொள்வதாகவும் அதை பெற்று நடக்கிறவனா என்ன பண்ணுகிறான், இவன் மாறுகிறவனா இருக்கிறான். அதனால வசனத்தை நம்ம உற்று பார்க்கும் பொழுதில் இருக்க ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அருளினதாக பார்த்து நாம் அதை செய்யும் பொழுது அவைகள் நமக்கு மிகப்பெரிய பிரயோஜனத்தை உண்டாக்குகிறது. அதனால வசனம் சொல்ல all scriptures are inspired by the Holy Spirit. எல்லா வசனங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு. எதற்கு? நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது. இப்ப பைபிள் வந்து தேவன் நல்லா இருக்கணும்ன்ற எழுதல, தேவன் ஏற்கனவே நல்லா இருக்கிறார். நல்லா இருக்கிற தேவன் மனிதன் நல்லா இருக்கணும் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வேலை செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். A divine influence and action held on a person to qualify to receive and communicate sacred revelation. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் பல 100 ஆண்டுகள் எழுதியிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்து இவர்களுக்காய் தேவ ரகசியங்களை என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். God revealed his sacred revelations upon these people. தேவன் தேர்ந்தெடுத்தார், அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால சில வேளையில இந்த வேத புஸ்தகத்துக்கும் நல்ல சொற்றொடர்களை சொல்லி பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. There is large difference between lectures and message. பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுக்கும் லெக்சர் கொடுக்கறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. சொல்லுவாங்க லெக்சர் கொடுக்குறான் பெரிய தன்னுடைய அறிவிலிருந்தும் தன்னுடைய ஞானத்திலிருந்தும் அநேக காரியங்களை பேசும் பொழுது அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவை ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதா? Does it come from the Holy Spirit? வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது everything has to proceed from the Holy Spirit. ஆவிதான், ஆவியிலிருந்து புறப்படுகிறதான் ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்ணுமா, பிறப்பிக்குமா. மாம்சத்துக்கிலிருந்து புறப்படுகிறது மாம்சத்துக்குரியவைகளை பிறப்பிக்கிறதாய் மாறுகிறது. அதனால்தான் நிறைய இந்த உலக பிரகாரமான செமினார் இதெல்லாம் போனீங்கன்னா நிச்சயமா அதை கேட்டு நிறைய பேர் சில காரியங்களை பிறப்பிப்பாங்க. ஏனென்றால் மாம்சத்துக்குரியவைகள் மாம்சத்துக்குரியதை பிறப்பிக்கிறது. சொல்லுவான் பணம் தான் பூமியில ரொம்ப முக்கியம், இது எப்படி தேடலாம். எஸ்பெஷலா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கு பாருங்க, MLL. அதை போய் கேட்டீங்கன்னா மாம்சத்தை பிறப்பிக்கிறத நிச்சயமா என்ன பண்ணலாம், அங்க நல்ல அறிகுறியா பார்க்கலாம். வசனத்தை கேட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக சபைக்கு வருகிறவர்கள் தேவரகமான ஜீவனையும் தேவரகமான வாழ்க்கையை அவர்கள் உற்பத்தி செய்கிறவர்களா இருக்கிறாங்க. பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமானவர்களாய் வளர்க்குறாங்க, சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, தேவ ராஜ்யத்துக்கு அதை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் பங்காளர்களாய் மாறுகிறார்கள், சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு இவர்கள் ஒரு வழி வாசலாய் மாறுகிறார்கள். எப்படி நடக்கிறது என்றால் ஆவிக்குரியவைகளை பிறப்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த காரியங்களை பிறப்பிக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் லெக்சர்ஸ் ஆர் இஸ் இட் அ மெசேஜ்? பரிசுத்த ஆவியானதிலிருந்து பேசுகிறாரா, இல்லாட்டி மனிதனுடைய ஞானமும் சிந்தனையும் மனிதனுடைய அறிவும்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேனிப்புலேஷன்ஸ், ஒரு சில காரியங்களை எடுத்து இவங்க இதுன்னு சொல்லி அவங்களே அதை திரித்து முறித்து அதை பேசி. So it is time that we have to be cautious about what is happening. நமக்கு என்ன நடக்கிறது? Is God inspiring? நிச்சயமா வேதத்தை தேவன் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மேலும் தேவ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்.
ஆனால் அவர்கள் ஆவியில் உட்பட்டு நடக்கிறவர்களாக இருக்கிறார்களா, பேசுகிறவர்களாக இருக்கிறார்களா? இஸ் இட் ஃப்ரம் த ஸ்பிரிட்? வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட் will release you from difficult situations. பரிசுத்த ஆவியிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நமக்கு கடினமான பாதைகளிலும் கடினமான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறதாய் மாறுகிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றிலும் இருந்து மனிதனை விடுவிக்கக்கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் சிந்தனையும் பெற்றவர். அதனால பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய விடுதலைகள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியதை அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இது கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் ஒரு பெரிய உபத்திரம் ஒன்று வருது. அது என்ன, நியாயஸ்தானத்துக்கு முன்பாகவும் வேத பாதர்கள் முன்பாகவும் அரசாங்கத்துக்கு முன்பாகவும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பேசணுன்றதை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு அருளுவேன் என்று தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. But when they deliver you up, do not worry about how or what you should speak, for it will be given to you in that hour what you should speak. இது ஏன் தேவன் சொல்றார், நீ என்ன பேசணும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றால், அவருடைய ஞானத்திலிருந்து பேசக்கூடிய காரியங்களை தேவன் கொண்டு வருகிறவராய் இருப்பார். அது மனிதனை விடுதலையாக்குகிறதாகவும் சகல பிரச்சனையிலிருந்து இவர்களை காப்பாற்றுகிறதாகவும் மாறும். பவுல் எத்தனையோ வாட்டி பேசியிருக்கிறார், ரொம்ப ஞானமாலாம் பேசியிருக்கிறார். அதெல்லாம் எப்படி அவருக்குள்ளாக வந்தது என்றால், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக அசைவாடுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலிருந்து புறப்படுகிற அந்த அருளப்படுகிற காரியங்கள் தான் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதாகவும் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதாகவும் மாறுகிறது. ஆல் மேன்ஸ் ஐடியாஸ் வில் ஃபெயில். மனிதனுடைய எல்லா ஞானமும் சிந்தனைகளும் அவனுடைய திறமைகள் என்ன பண்ணுகிறது, விழுந்து போகிறதா இருக்குது. ஆனால் தேவன் ஒருவனுக்கு தன்னுடைய சிந்தனையும் தன்னுடைய ஞானத்தையும் அருளி அதிலே அவனை நிலை நிறுத்துவார் என்றால், இட் இஸ் பிரிங்கிங் கிரேட் ரிவார்ட். அது மிகப்பெரிய நன்மைகள் அவனுடைய வாழ்க்கையிலே சேர்க்கிறதா இருக்கிறது. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அருளப்படுகிற அந்த தன்மைக்குள்ளாய் நிரம்பி வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இட் இஸ் நாட் அபவுட் கிரேட் ஸ்கில்ஸ் ஆஃப் ஸ்டடிங். ஐ வாண்ட் டு டெல் யூ தட். எவ்வளோ படித்தோம், என்ன படித்தோம், எவ்வளோ மார்க் எடுத்தோம், இல்லை எவ்வளோ டிஸ்டிங்ஷன் எடுத்தோம், எந்தெந்த காலேஜில் படித்தோம், எல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளாக இருந்து அவருடைய சிந்தனை அருளும் பொழுது நீ அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்காவிட்டால் நிரந்தரமான நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போயிடும். இட்ஸ் நாட் அ லாங் லாஸ்டிங் ரிவார்ட் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் லைஃப். அதான் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை, அவருக்குள்ளாக இருந்து நாம் பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கைகள்லாம் நமக்கு நிரந்தரமும் நன்மையுமை எப்பயுமே பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. தேவன் அழகா பேசுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50ஆம் வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னுடைய அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்றும் அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை எனக்கு சொன்னபடியால் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஜீசஸ் himself never spoke his own ideas. அவருக்குள்ளாக இருந்து தோன்றின சிந்தனைகளை பேசவில்லை. பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டவைகளும் பிதாவினிடத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டதுமான காரியங்களை பேசுகிறார்கள். அப்படின்னா இதுலதான் நிறைய டைம் இந்த மாதிரி சொல்கிறப்ப இப்ப இயேசு பிதாவோட கம்மி அப்படிலாம் இல்லை. இவங்க எல்லாம் என்ன பேசி முடிவெடுத்தாங்களோ அதை தான் கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறவராக இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வசனம் சொல்கிறது. அப்படின்னால் உலகம் தோன்றி ஆதாம் பாவத்துக்குள்ளாக கடந்து சென்ற அந்த காலத்திலிருந்து சில சொல்லுவாங்க உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவ என்றால் இட் இஸ் இப்போ உலகம் தோன்றுவதுன்னு சொல்லப்படுவது ஒரு மிகப்பெரிய பல கடந்த ஒரு நாட்கள். இட்ஸ் அ லாங் டேர்ம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்றோமே அந்த மாதிரி ஒரு டேர்ம். அன்றைக்கு தேவன் ஆதாம் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கே தேவன் என்ன பண்ணுகிறார், அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புறதாக திட்டம் வைத்திருந்தார். இதெல்லாம் எப்ப நடந்தது? பிதா பூமிக்கு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பாக பிதாவின் இடத்திலிருந்து தீர்மானமாய் பேசியிருந்தவைகள்.
அதுதான் நீங்க சொல்றாரு, நான் ஏன் ஐடியாவை சொல்ல, பிதாவின் இடத்துல புறப்பட்டவைகளே என்ன பண்ணுகிறேன், நான் உங்களிடத்தில் பேசுகிறவராக இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய ஐடியாஸ் இதெல்லாம் சில வேளை ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப அருமையா இருக்கும். நிச்சயமா சொல்றேன், ஊழியத்துல மனிதன் போடுகிற ஐடியாஸ் எல்லாமே சொல்லுவான், இதெல்லாம் ஊழியத்துக்கு தானே, நான் என்ன சொந்தத்துக்கா பிளான் பண்றேன், என்ன தனிப்பட்ட வாழ்க்கை நன்மைக்கா பிளான் பண்றேன், இதெல்லாம் ஊழியத்துக்காக தான் என்ன பண்றேன், தீர்மானம் எடுக்கிறேன். ஆனால் ஊழியத்தில் கூட நம்முடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்கென்றல்ல, பிதாவுடைய திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கென்றே கிறிஸ்து பேசி இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், அவர் என்ன பேசி நடந்தாரோ அதே போல் பேசி நடக்க நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's why we also should follow the inspiration of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்வது நலமான வேலையா இருக்கும். சில வேளையில நான் நிறைய அஃபிஷியல் ஒர்க்ஸ், சில ஊழியத்தில் பங்குகள், அங்கங்கள்லாம் நான் நிறைய விதத்துல கலந்து கொண்டிருந்திருக்கேன். அந்த கலந்து கொண்ட வேலைகள் எல்லாம் சில வேளையில நன்மையாக சில காரியங்கள் நடந்திருக்குது. சில வேளையில அநேகம் பேர் என்னை கோர்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காரியத்தை கடந்து போயிருக்கிறேன். சிலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, சிலர் ரொம்ப கோவப்பட்ட சூழ்நிலையிலும் கடந்து போயிருக்கிறேன். ஆனா எல்லாவற்றிலும் ஒரு சாட்சி சொல்ல முடியும். என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் செய்தேன். I did what the Holy Spirit said me. சில அது இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவைகள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். The Holy Spirit said don't, okay, that's the area you had to say okay. இப்படி வாழ்க்கையிலே மிகப்பெரிய முடிவுகளை எடுத்தவர்களா இருக்கிறாங்க. அதுல ஒரு நல்ல ஊழியக்காரர் பில்லி கிரஹாம், அவருடைய வாழ்க்கையில ஒரு திருமணத்துக்காக தேவன் சொன்னாராம், வேண்டாம், இந்த நபர் வேண்டாம் என்று சொல்லி அவர் அப்படியே முடிவு எடுத்திருக்கிறார். எஸ் லார்ட், ஐ கிவ் இட் இன்டு யுவர் ஹேண்ட். இதை கேட்கும் பொழுது பிதாவுடைய திட்டத்தை செய்வதில் தீர்மானம் உள்ளவர்களா இருந்திருக்கிறார்கள். Hallelujah. When the Holy Spirit inspires, okay, maybe that is not giving a good reason. நாம் புரிந்து கொள்வதற்கு அவைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் தேவன் அருளும் பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனத்தை தான் கொண்டு வருகிறது. It brings life, it brings light. ஆமென். அது வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வருமாம், வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வருமாம். தேவன் அருளுகிற அந்த காரியமானது வாழ்க்கையில வெளிச்சம். அப்படி என்று சொன்னால் என்ன செய்யணும், ஏது செய்யணும் எல்லாம் இருண்டு போய் இருக்குது. சில எல்லாம் வாழ்க்கையின் ஓரத்துக்கு வந்திருப்பாங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன இல்லை, ஆப்ஷன்ஸே இல்லை. we don't have any options. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் அருளுகிறவராக இருக்கிறார். என்ன அருள்கிறார்? வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமா, ஏன்னா பிதா குமாரனுக்கு சொல்லி குமாரன் பூமியில வந்து சாட்சி சொன்ன வார்த்தைகள், ஆமா, அவர் சொல்லுகிறது எல்லாம் வெளிச்சமாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் நம்ம மூலமாக பேசப்படுகிற வார்த்தைகள் மனிதனுக்குள்ளாக வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய தீர்மானங்களையும் திட்டங்களையும் பேசணும்னா அவர்கள் விலையுறந்த முடிவுகள் எல்லாம் கொண்டு வராது, அது விலை குறைந்த முடிவுகளை கொண்டு வரும். இட் பிரிங்ஸ் சப்ஸ்டான்ஷியல் ரிசல்ட். அது முடிவுகளை கொண்டு வரும். பூமிக்குரிய நிறைய முடிவுகள் இருக்கிறது, அந்த முடிவுகள் தேவனுடைய முடிவுகளா, அதான் ரொம்ப முக்கியமானவைகள். சரி, இப்ப why இன்ஸ்பிரேஷன், ஏன் இப்படியாக அருளப்படுவது ஒன்று தேவைப்படுகிறது? ஏன் நமக்கு எல்லாம் தெரியாதா? தேவனுடைய காரியங்கள் மனிதனுடைய சிந்தனைகளுக்கும் மனிதனுடைய திறமைகளுக்கும் அப்பாற்பட்டிருக்கிறது. அவைகள் மனிதனுடைய கண்களுக்கும் அவனுடைய உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டிருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்குரியதை மனுஷனுடைய ஆவி அறிந்து இருக்குது. அப்ப தேவனுக்குரியதை தேவனுடைய ஆவிதான் என்ன பண்ணும், அறிந்திருக்கும். ஒன்றுக்கு ஒரு வாஸ்தம் பாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். ஏனென்றால் இந்த இன்ஸ்பைரிங் கான்செப்டை அவர் தான் செய்ய முடியும். இந்த இன்ஸ்பைரிங் கான்செப்ட் இல்லைன்னா தேவனை புரிந்து கொள்வது முடியாததாய் போடும். டு அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் ஆஃப் காட் யூ நீட் இன்ஸ்பிரேஷன். இப்ப இந்த வேதம் முழுவதும் நமக்கு அருளப்பட்டதா இருக்குது. பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த வான்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி அதை எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப இது இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, தேவன் யார், என்னவா இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. So the inspiration is the needed one to understand the things of God. அதனால்தான் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், தேவனை தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது அவனுக்கு அது ஒரு சாதாரண புஸ்தகமா இருக்கிறது, இல்ல பழைய அட்டைப்பட்டியில் இருக்கிற புஸ்தகம் மாதிரி, பழைய அட்டைப்பட்டியில் இருக்கிற
புஸ்தகமா இருக்கு. அது அவனை எந்த மாறுதலையும் கொண்டு வருகிறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு அது புரிய போறதே இல்லை. என்றைக்கு அவன் தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறான், பரிசுத்த ஆவியானவரை அடைந்திருக்கிறான், தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்ற அந்த கோட்பாடுகளுக்குள்ளா வரும்பொழுதுதான் தேவனுக்குரிய சிந்தனைகளை இவன் புரிந்து கொள்ளுகிறவனா இருக்கிறான். அதுதான் மாம்சத்துக்குரிய எண்ணங்களிலும் மாம்சத்துக்குரிய காரியங்களிலும் நிறைந்திருக்கிறவர்கள் ஆவிக்குரியதை அவர்களால் என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ளவும் முடியல, அறிந்து கொள்ளவும் முடியல. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் ஏற்கனவே வாசித்தோம். அந்த வசனங்கள் நமக்கு ஒன்று தெளிவாக சொல்லுகிறது. God reveals him through the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். It reveals the deep and hidden things of God. மறைக்கப்பட்டதும் ஆழமான காரியங்களை வெளிப்படுத்துகிறவருமாக இருக்கிறார். That's why the work of the Holy Spirit, பரிசுத்தாவின் மிகப்பெரிய வேலையே காணப்படாத தேவனை குறித்து நாம் கண்டுகொள்ளும்படியாக நேரடியாகவோ இல்லாவிட்டால் பரிசுத்தவான்கள் மீது இவர் அசைவாடுகிறவராகவோ, இல்லை வாயில் தன் வார்த்தையில நிரப்புகிறவராகவோ, இல்லாவிட்டால் அவருடைய சிந்தனையை நமக்கு காண்பித்து கொடுத்தோ தேவனை புரிந்து கொள்ள உதவி செய்கிறவராக இருக்கிறார். Hallelujah. So the greatest thing in the world is to know God. இந்த பூமியிலே மனிதனுக்கு உண்டாயிருக்கிற மிகப்பெரிய வேலையும் மிகப்பெரிய அத்தியாவசியமான காரியம் என்னவென்றால் தேவனை தெரிந்து கொள்வது. இதை செய்வது பரிசுத்த ஆவியானவர். சரி, அடுத்த ஒரு வேலைக்கு கடந்து செல்கிறோம். என்லைட்னிங் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் பிரகாசமாக்குற வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். பாருங்க, இந்த வசனங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய கண்கள் மூடி இருந்த பொழுது அதுக்கு பின்பு கண் திறக்க முடிய ஒரு அதிசயத்தை கிறிஸ்து செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு பின்பாக பரிசேயர்லாம் வந்து இவர்கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு பெரிய நியாயாசனம் நடக்குது அப்படின்னா எது கரெக்ட் எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறவர்கள். அப்ப இவன் சொல்ல, எனக்கு ஒண்ணுதான் தெரியும், அவர் பாவியா என்னெல்லாம் தெரியாது. ஏனென்றால் இயேசுவை பாவி என்று சொல்லும்படியாக வலியுறுத்தப்படுகிற அந்த பரிசேயர் மத்தியில் இவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் யார் என்னன்னு தெரியாது. ஒன் திங் ஐ நோ, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், அவர் எனக்கு என்ன பண்ணார், கண்களை திறந்து விட்டார். ஏன் இந்த வசனத்தை நம்ம எடுக்கிறோம் என்று சொன்னால், ஒருவனுக்கு மனம் பிரகாசமாகும் பொழுது, ஒருவனுக்குள்ளாக உள்ளான காரியங்கள் பிரகாசமாகும் பொழுது வெளியரங்கமா என்ன பண்ணாது, நிறைய தெரியறதாக இருக்காது. ஆனால் நிச்சயமாகவே அவனுக்கு இதுதான் தேவன் சொல்றாரு, இப்படிதான் நடக்கும் என்று சொல்லி அவனுக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, நிச்சயங்கள் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்கிறார். God is in enlightening people. வெளியில பிரகாசம் இருக்குதோ இல்லையோ, ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு பிரகாசம் உண்டாகிறதா இருக்குது. ஏன் இப்படியாக தேவன் வேலை செய்ய வேண்டும்? பாருங்க, தேவனோடு ஒருத்தர் நல்ல உறவில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஏற்படுகிற ஒரு மிகப்பெரிய நன்மைக்குரிய விஷயமாக இது இருக்கிறது. He get enlightenment. அவனுக்கு பிரகாசமாகிறது. இங்க நம்ம படித்தோம், வெளிப்புறமான கண் பிரகாசமாகுது. ஆனால் தேவனுக்கோடு இருக்கிறவனுக்கு அவனுக்கு உள்ளான கண் என்ன பண்ணுகிறது, பிரகாசமாகுது. என்ன செய்யணும், ஏது செய்யணும், அது வரைக்கும் புரியாததெல்லாம் என்ன பண்ணும், புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் புரியாததெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு வாலிப தம்பி, அவர் வந்து சொன்னாரு, நான் ரொம்ப நாளா கிறிஸ்துவனா இருக்கிறான், எனக்கு வசனமே புரியல. நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரோடு நீ என்ன செய்து என்ன பண்ணுப்பா, நல்ல வாழ்க்கை வாழு என்று சொல்லி அவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்தெல்லாம் பேசி அவன் பரிசுத்தாவிக்குள்ளாக அபிஷேகம் பெற ஜெபம்லாம் பண்ணி அப்புறம் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அவன் சொல்றான், இப்பெல்லாம் பைபிள் திறந்தாவே எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, வெளிச்சமா இருக்குதுன்றான். படிச்சா என்ன ஆகுது, எல்லாம் வெளிச்சமாகுது. இந்த வேலையை செய்கிறவர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஒருவன் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஏனென்றால் அவன் கண்களுக்கு புலப்படாததெல்லாம் அப்ப என்ன பண்ணப்படுகிறது, புலப்படுகிறதாய் மாறுகிறது. அதான் சொல்றோம், வெளிச்சமாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம். வெளிச்சமாக்கப்படுவது என்று சொல்லப்படும் பொழுது இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படியாய் செய்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜென்ம சுபாவமான மனுஷனே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளலாம். பாருங்க, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன்னா ரட்சிக்கப்படாதவன், அவனுக்கு என்ன பண்ண முடியாது, தேவனுடைய
ஆவிக்குரியவைகளை அவனால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. படிங்க அடுத்தது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறிய மாட்டான். இது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு இது என்ன பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அது என்ன பண்ணும், வெளிச்சமாக இருக்கிறது. ஆனாதான் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் பொழுது நிறைய பேருக்குள்ள வெளிச்சம் உண்டாகிறது. நிறைய பேருக்கு என்ன ஆகுது, வெளிச்சம் உண்டாகிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் போய் அவனுக்கு என்ன பண்ணுகிறார், இருக்கிற காரியத்தை என்னவா இருக்கிறது என்று சொல்லி வெளிச்சம் போட்டு காமிக்கிறவராக இருக்கிறார். God enlightens people that they may know. God has revealed them unto us by his spirit. தேவன் ஆவியினாலே அவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். 16ஆம் வசனம், அதே அதிகாரம் 1 கொரிந்தியர் 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தனை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. But God has revealed them unto us by his spirit. ஆனா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன பண்ணிருக்கிறார், தந்தருளி இருக்கிறார். So God is in the process. பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய வேலை, ஒரு மனிதனுக்குள்ளாக வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். நடைமுறை வாழ்க்கையில சொல்ல போனா வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம், பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு வசனம் அன்னைக்குதான் அது என்ன பண்ணும், கண்ணில் படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்குதான் என் வசனம் என்ன பண்ணுச்சு, கண்ணில் பட்டுச்சு. இந்த வசனம் என்னோடு பேசிச்சு, இந்த வசனம் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த வசனம் என் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் இருந்து தப்பித்து வருவதற்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகளை கொடுத்ததா இருந்தது. அப்படி என்றால் ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார்னா சும்மா இருக்கிறதுக்கு இல்ல. His work is to enlighten his people. அதான் எபேசுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது பவுல் இப்படியாக ஜெபம் பண்றார், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்படின்னு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தமிழ்ல, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர் நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. நீங்க வசனத்தை படிக்கலாம், ஆனா அதுல ஒரு வெளிச்சம் உண்டாகவில்லை என்று சொன்னால் அவைகள் என்ன பண்ணாது, வாழ்க்கையை எந்த விதத்திலும் அபிவிருத்திக்குள்ளாக கொண்டு செல்லாது. நிறைய பேர் பைபிள் படிக்கலாம், நிறைய பேர் பைபிளை ஆராயணும்னு சொல்லி போடலாம். ஆனா அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வெளிச்சம் போட்டு காமிங்க. Lord, enlighten my eyes to see the riches of your glory. உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண எனக்கு பண்ணுங்க, உதவி செய்யுங்கள். அதனாலதான் சில வேலையில பார்க்கிறோம், நல்ல ஒரு லாயர் படிப்பு படிச்சவன் அதுல ரொம்ப பிரைட்டா இருக்கிறான். அப்படி லாயர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அந்த சட்ட திட்டங்கள்லாம் படிச்சவங்க அதுல ரொம்ப பிரைட்டா இருக்கிறாங்க, அதுல அவங்களுக்கு என்லைட்மெண்ட் இருக்குது. இன்ஜினியரிங் படிச்சவங்க அந்த இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ்ல ரொம்ப என்லைட்டண்டா இருக்கிறாங்க. இந்த மிஷின் ஓட்ட தெரிந்தவர்கள் மிஷின் ஓட்டுறதுல ரொம்ப என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதே போல ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற யாரும் வெளிச்சம் போட்டு என்ன பண்ண முடியாது, காண்பிக்க முடியாது, அதை சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. Holy Spirit enlighten the minds to receive the things of the Spirit. நம்முடைய எண்ணங்களிலே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். இப்படிதான் இருக்குது, இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய காரியங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக, நமக்கு விரிவுபடுத்துகிறவராக, விரிவுரையாளராக இருக்கிறார். He helps us to understand things. வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறவராக இருக்கிறார். சரி, அடுத்த ஒரு வேலைக்கு போவோம். பரிசுத்த ஆவியானவர் வேற ஒரு வேலையில் இருக்கிறார். முதலாவது நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார், அடுத்தது வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறவராக. இந்த வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சமா இருக்கும். சில வேலை மற்றவங்களுக்குலாம் ஏன் இது இப்படி இருக்குன்னு இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள ஆவியானவர் திட்டவட்டமா சில காரியங்களை சொல்லி இருப்பது உங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம் அடிக்கும். சரிக்கிட்ட பூமியிலே எத்தனையோ பேரை தேவன் வல்லமையாக யூஸ் பண்ணியிருக்கார். ஊழியத்திலும் சரி, தங்களுடைய தொழில் ரீதியிலும் சரி, தங்களுடைய சகல விதமான கண்டுபிடிப்புகளிலும் பாருங்க. உலகத்தில் இருக்கிற முக்கியமான சில காரியங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் கிறிஸ்துவோடு இருந்ததுனால அந்த வெளிச்சங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாகி அந்த வெளிச்சத்தின் மூலமாக அவர்கள் கண்டுபிடிக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு அருளினது. இன்னொன்னு இருக்குது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அது செய்து 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 அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது.
அது பூமிக்குரிய அறிவை பெற்றது. இதை செய்யலாம், சரி இது சரியில்லைன்னா அதை செய்யலாம், அதை செய்து அது சரியில்லைன்னா இதை செய்யலாம். அப்படிதான் பாருங்க இந்த பூமியில மாத்திரைகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சு வர்றதுக்கு மினிமம் 3-4 வருஷம் ஆகுது. சில வருஷம் 10, சில மாத்திரைகள் கண்டுபிடிக்கிறது 10-15 வருஷம் ஆகுது. எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஞானத்தை அருளினார் என்றால் அது சுலபமாகவும் அது நேர்த்தியாகவும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் கிரியேட் பண்ணக்கூடியதாய் தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். He is enlightening the minds. இன்னைக்கு தேவனை தேடவில்லை, அதனால்தான் ஜனங்க ரொம்ப பாதிப்பான விஷயத்திலையும் அநேக நஷ்டங்களையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள் ஊழியத்திலும் சரி, சிலர் ஊழியத்தில் இருந்து கொண்டே தொழில் செய்யலாம், சிலர் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் தேவனுடைய வெளிச்சத்தை நாடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தாவே நீர் என்ன வெளிச்சம் போட்டு காமிக்கிறீர், வாட் இஸ் தட் யூ என்லைட்டன் மீ டு டூ. ஊழியத்தில் கூட சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. சில பேர் இருக்காங்க எப்படி இதை செய்தா எப்படி ஆயிடுமா, அதை செய்தா அப்படி ஆயிடுமா, அவர் அப்படி செய்தாரு. உனக்கு தேவன் என்ன வெளிச்சம் போடுகிறார், அதுன்னு ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வெளிச்சம் போட்டு சில காரியங்களை காண்பிக்கிறவராக இருக்கிறார். சில பேசிக் கான்செப்ட்லாம் வெளிச்சம் போடவே இல்லை, அது மற்றவங்களுக்கு வெளிச்சமா வந்திருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தேவன் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறவராக இருக்கும் பொழுது அவைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய அர்த்தங்களையும் தீர்மானங்களையும் மற்றும் நன்மைகளையும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. சரி, பரிசுத்தாவின் அடுத்த ஒரு வேலையை கடந்து செல்வோம். டிராயிங். அவர் தன் பக்கமாக இழுக்கிறவராக இருக்கிறார். அப்படின்றால் கிறிஸ்துவினிடத்திலும் பிதாவினிடத்திலும் மக்களை இழுக்கிறவராக இருக்கிறார், ஈர்க்கிறவராக இருக்கிறார். He is in the work of drawing people unto God. மனிதர்களை தேவன் பக்கமாக ஈர்க்கிறவராக இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறது. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். Except the Father which has sent me draw him. பிதா அவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்ன பண்ண முடியாது, என்னிடத்தில் வர முடியாது என்று கிறிஸ்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்ப பிதா எப்படி வேலை செய்கிறவராக இருக்கிறார், பரிசுத்த ஆவியை மூலமாக வேலை செய்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் பிதாவை தேவனிடத்தில் வருவது என்பதே ஒரு மிகப்பெரிய கிருபை. இதுவே கிருபையினால் நடக்கிற ஒரு விஷயம். டு கமிங் டு காட் அண்ட் கமிங் டு கிரைஸ்ட். ஒருவன் ரட்சிக்கப்படுவது, தேவனுக்குள்ளாக இருப்பது, தேவன் அண்டையில் செல்வதெல்லாம் தேவன் அவனை பரிசுத்தாவின் மூலமாய் தன் பக்கமாய் இழுத்து கொள்ளுகிற ஒரு வேலையை காண்பிக்கிறதா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு பல நாட்கள் ஆன பிறகு இதை பத்தி ரொம்ப மக்கள்லாம் யோசிக்கிறது கிடையாது. இப்ப வேற லெவலுக்கு போயிட்டோம். ஆனா முக்கியமான பேசிக் லெவல், தேவன் பரிசுத்த ஆவியினால் அவர் பக்கமாய் உங்களை இழுத்து வைத்திருக்கிறார். He has drawn people unto him. இது இயற்கையா சும்மா தானா நடக்கிறது கிடையாது. இட்ஸ் a work of the Holy Spirit. பிதா இழுத்து கொள்ளுகிற வேலையில் இருக்கிறார். யார் மூலமாக? பரிசுத்தாவின் மூலமாக. இன்றைக்கும் பாருங்க, நீங்க பிரசங்கம் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பிரசங்கத்தை நல்லா பண்ணா எல்லா மக்கள்லாம் வந்துருவாங்க. அது ரொம்ப தப்பான அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கப்படுகிற எண்ணம். பிரசங்கத்தினால இழுக்கப்படுவது கிடையாது. பிரசங்கம் அது அதனுடைய வேலையை செய்கிறது. ஆனா ஈர்க்கிற வேலையை யார் செய்யறது? பரிசுத்த ஆவியானவர். சிலர் மனிதன் தன்னுடைய திறமைகளை வச்சு மக்கள் எல்லாம் இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, சில நல்ல விதமான சில காரியங்கள்லாம் செய்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவன் தேவன் கிட்ட இழுக்கப்படுவதை விட இவர் என்ன பண்ணாரோ இவர் பக்கமா அவன் இழுக்கப்பட்டிருப்பான். He might have drawn towards men not unto God. சிலர் இதை செய்தா பிடிக்கும், சிலருக்கு டான்ஸ் ஆடினா பிடிக்கும், சிலருக்கு நல்ல பாட்டு பாடினா பிடிக்கும். சிலர்லாம் பாட்டை கேட்டே மயங்கி அப்படியே மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ஊழியக்காரர் ஏதாவது பிரச்சனையாகி அவரு
சில கஷ்டமான காரியங்களை கடந்து செல்லும் பொழுது இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி இவர் போயிட்டார் நம்மளும் போயிடலான்னு என்ன பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. ஏனென்றால் இவர்கள் தேவன் பக்கமாய் இழுக்கப்பட்டதுக்கு தேவன் தான் செய்ய முடியும் ஒழிய மனிதன் என்ன பண்ண முடியாது. அவனுடைய திறமைகள், அவனுடைய அறிவுகள், அவனுடைய நல்ல விதமான சில நடத்தைகள் இதெல்லாம் வச்செல்லாம் இழுக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த இழுக்கிற வேலையை தேவன் தான் செய்கிறவராக இருக்கிறார். இனிஷியலா ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுதோ இல்லாவிட்டால் தேவனை குறித்து சொல்லும் பொழுதோ ஒரு இனிஷியலா அவன் பாக்குறது, அப்ப ஆரம்பத்துல யாரை பாக்குறான், மனுஷனை தான் பாக்குறான். அதனால மனுஷன் நல்லா இருக்கணும், ஆனா நான் நல்லா இருக்கிறதுனால எல்லாரையும் கேவன்ட்ட கொண்டு வந்துருவேன்றது ஒரு முட்டாள்தனமான செயல். எப்படி வேணா போய் பிரசங்கம் பண்ணுவோம், அப்படி இல்லை. நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம், நல்லா அழகா நம்ம வெளிப்படுத்துகிற விதத்துல கிளீனா இருந்து நம்ம பிரசன்ட் பண்ணலாம். தேவன் தானே எல்லாம் செய்யறாரு, அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன், அப்படி இல்லை. நம்ம இருக்கிற விதமா இருப்போம், நல்ல சுத்தமாக பார்த்து மக்கள் நம்ம புரிந்து கொள்கிற விதமாக இருக்கலாம். ஆனா எல்லாரையும் என் பிரசங்கத்தினாலேயோ என்னுடைய திறமையினாலோ நான் என்னமோ பண்றதுனாலேயோ எல்லாம் கொண்டு வர்றது என்பது மிகப்பெரிய வல்லமைகளையும் மிகப்பெரிய தேவனுக்கு திட்டங்களையும் கொண்டு வர்றது கிடையாது. இந்த காஸ்பல் மீட்டிங்ல கடைசியில இந்த ஆல்டர் கால் கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியே உருட்டி பெரட்டி ஒருத்தனை அவனை பயமூர்த்தி இதை மூர்த்தி, கர்த்தர் இன்னைக்கு வந்தா எங்க போவோம், அன்னைக்கு என்ன போவோம், அப்படியே பயமூர்த்தி கடைசியில இவங்க திறமையினால் அப்படியே ஒரு கூட்ட ஜனத்தை சேர்த்து அந்த கார்டை வாங்கி பேரை வாங்கி எல்லாம் முடிச்சு கடைசியில சர்ச்சில் பார்த்தா அவன் வர்றதில்லை. சர்ச்சு தான் அவனை தேடி போயின்னு இருக்குது. பரவாயில்ல. கடைசியில பாத்தீங்கன்னா இது மனிதனுடைய முயற்சியில நடக்கிறது கிடையாது. மனிதனும் இதுல ஈடுபட்டு இருக்கிறான். என்னவென்றால் வசனத்தை பிரசங்கிப்பதும் வசனத்தை சரியான நேரத்துல போய் சரியான விதத்துல சொல்லி அவன் புரிந்து கொள்கிறவமா உதவி செய்கிறவனுக்கா. ஆனால் the drawing belongs to the Father. Hallelujah. தேவன் தான் பரிசுத்தாவியின் மூலமாக தம்மை அவர் பக்கமாக இழுக்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஒரு ஊழியத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக, ஒரு பிரசங்கத்துக்கு முன்பாக அதிக நேரம் நாம் பரிசுத்தாவியானவரோடு செலவு செய்கிறோம், அவருடைய சிந்தனையை புரிந்து கொள்கிறோம், என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏனென்றால் அல்டிமேட்டா அந்த வேலையை செய்து முடிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒருவனை கிறிஸ்துவனில் இழுத்து வருகிறவர், ஒருவனை தேவனுடைய சபையில் நாட்டுகிறவராகவும், அவனை தேவனுடைய ஊழியத்தில் கொண்டு வருவராகவும், ஊழியத்தை செய்ய வைக்கிறவராகவும், சத்தியத்தை சரியானபடி சொல்லிக் கொடுக்கிறவராகவும், எல்லா வேலைக்கும் அழைத்துட்டு வர்றவர் யாரு? அதனாலதான் பிரசங்கம் எவ்வளவு திறமையா செய்திருந்தாலும், எந்த காலேஜில் படிச்சிருந்தாலும், ஆவியானவர் ஒருவனை அழைத்து வருவதற்கு நாம் நம்முடைய நேரத்தை அவரிடத்தில் செலவு பண்ணி அதை காரியங்களை புரிந்து கொண்டு என்ன எப்படி பண்ணணும்னு தெரியும் பொழுது God draws people unto himself. தேவன் அவர் பக்கமாக பரிசுத்தாவின் மூலமாக ஜனங்களை இழுக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. God is in the business of drawing people towards him. சரி, இது அடுத்த ஒரு வேலை கடந்து சொல்லுவோம். இட் இஸ் கால் கன்விக்டிங். சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். And he will come, he will reprove, convict. reprove என்று சொல்லுகிறது அடுத்த வார்த்தை convict என்று சொல்கிறோம். convictனா இது இப்படிதான் என்று சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இது இப்படிதான் சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஊர்ல கண்டித்து உணர்த்துகிறதுனா ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன்ஸ்னா அது ஒரு தப்பான விதத்திலே சொல்லப்படுகிறதா இருக்குது. அவனை கண்டிக்கணும் ஆனா ஏதாவது தப்பு செய்துட்டா அப்படியா இருக்குது. இப்ப கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். என்ன கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார்? உலகத்தை பாவத்தை குறித்தும். கரெக்டா? இதான் ரொம்ப முக்கியமானது. என்ன பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார்? பரிசுத்தாவின் மிகப்பெரிய வேலைகள்ல இது ஒன்று. தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். பாருங்க, என்ன பாவம்? அவரை விசுவாசியாத அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். இப்ப ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அநேக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் என்ன பேசுதுன்னா, உலகத்தை குறித்து என்ன கண்டித்து உணர்த்துகிறார்?
அவர்கள் தேவனை விசுவாசிக்காத அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பிகாஸ் தே நாட் பிலீவ், பிகாஸ் தே பிலீவ் நாட் இன் மீ. அதான் பாவம். அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய வேலையில ஒண்ணு பாருங்க, அவரை நம்பாத ஒரு விஷயத்தை குறித்து ஒரு ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில போய் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்டவர் மக்கள் மத்தியில வந்து நீ என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்பதை உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமா, கரெக்டா? 10ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் போதும். இப்ப சீஷர்கிட்ட பேசியிருக்கிறார், உலகத்தை குறித்து பாவத்தை உணர்த்துவார். நான் பிதாட்ட போறதுனால நீதியை குறித்து என்ன பண்ணுவார்? உங்கள்கிட்ட உணர்த்துகிறவராக இருக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறவர். அப்படின்னா நீ நீதிமான், தேவன் எப்படி உன்னை நீதி ஆக்கி இருக்கிறார்? என் மூலமாய், அப்படின்றால் கிறிஸ்துவின் மூலமாய், நான் செய்கிற காரியங்கள் மூலமாக என்ன நடந்ததெல்லாம் சொல்லி உனக்கு உணர்த்துகிறவராக ஒரு மிகப்பெரிய வேலையில் இருக்கிறார். அதுதான் நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரோடு ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிறிஸ்து எப்படி நம்மளை நீதிமாக ஆக்கினார் என்ற அந்த உணர்வுக்குள்ள போலனா அவங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பான விஷயத்தை தப்பான விதத்திலே அவர்கள் கத்துக்கொண்டிருக்கிறார்கள், இல்லாவிட்டால் முக்கியமான விஷயத்தை கத்துக்கொள்ளாம போயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். என்னால் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும்போது எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே சொல்றார், நான் பிதாவின் இடத்துல போறேன், நீதியை குறித்து உங்களிடத்துல என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்படின்னா எது கரெக்டா, எது கரெக்ட்? ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். நீதி என்று சொல்லப்படுவது ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் என்று சொல்லும். தேவனோடு நீ என்ன நிலைமையில நின்று கொண்டிருக்கிறாய், அவரோடு சரிசமமாய் என்னுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்து உன்னோடு என்ன பண்ணுவார்? பேசுவார். அதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சில வேளை மக்கள் சொல்லுவாங்க, பாவத்தை குறித்து பேசுவார்னு சொல்லுகிறப்ப நிச்சயமாய் பாவம் இருக்கிறப்ப அதை பத்தி பேசுறார். மிச்ச நேரத்துல எல்லாம் என்ன பண்றார்? நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். We concentrate more on sin concepts rather than righteousness. நீதியை குறித்து தேவன் உண்டாக்கி இருக்கிற காரியத்தை குறித்து பேசுவதை தவிர உலகத்தோடு பேசி கொண்டிருக்கிற காரியத்தை எடுத்து நம்ம சில வேளை இந்த ஒரு முக்கியமான வசனம் இருக்கு பாருங்க, 1 யோவான்ல அது சொல்றாரு, ஒன்னு இடத்துல எந்த பாவம் இல்லைன்னா தப்பாயிடும், அதனால உன்கிட்ட பாவம் இருக்குது. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பாவம் இருக்குதுன்னு அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு இல்லையோ, நம்ம ஆளுங்களையும் சொல்லி அதை டெவலப் பண்ணி விட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கரெக்டு தான், பாவம்னு சொல்றது ரொம்ப முக்கியம். ஆனால் ஆவியானவர் ஒருவனோடு இருந்து செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்குது. எப்படி நீதிமான் ஆயிருக்கிறான் சொல்லி கொடுக்கிறார். அதனாலே அவன் நீதியாய் வாழ தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சில வேளை பசங்களை வளர்க்குறப்ப அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க பாருங்க, ஏய் நீ இந்த வீட்டு பிள்ளைடா, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இவன்கிட்ட போய் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இவங்க யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் என்ன? நீ என்னது, நீ இந்த வீட்டு பிள்ளை அப்படின்னா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம ஸ்டாண்டர்ட் வேற, நம்ம இப்படி இருக்கணும், நீ ஏன் அப்படி போய் சேர்ந்து அந்த மாதிரி காரியத்தை பண்ற? அப்படி என்றால் நம்முடைய நிலைமையை குறித்து அதிகமாய் உணர்த்தப்படும் பொழுது நாம் அந்த நிலைமையில வாழுகிறவர்களாய் மாறுகிறோம். எல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, ரோட்ல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வாங்கி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தகுதியானது கிடையாது. ரொம்ப வருஷமா அது என்ன பண்றேன், அது ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன். காலேஜ்லாம் போறப்ப கூட நான் அதெல்லாம் செய்யல பாருங்க. ஏன்னா நம்மளை அப்படி வளர்த்துருக்காங்க. நிச்சயமா ஒரு காரியத்தை தேவன் நீதியாய் இருக்கிறதையும் தேவன் நீதிமான் ஆக்கினதையும் குறித்து அதிகமாய் சொல்லிக் கொடுக்கும் பொழுது தேவரகமான நீதிக்குரிய காரியங்களிலே வாழுவதற்கு அது என்ன பண்ணுகிறது, பிரயோஜனமா இருக்கிறது. The Holy Spirit greatest work is to convict man of his righteousness. ரட்சிக்கப்பட்டவனுக்கு நீதியை குறித்து பேசுகிறார். உலகத்தானுக்கு அவன் பாவத்தில் இருக்கிறான். என்ன பாவம்? தேவனை கிறிஸ்துவை விசுவாசிக்காத அந்த பாவத்தில் இருக்கிறதை குறித்து பேசுகிறவராக இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவன் பாவத்தில் இருக்கிறான் என்று சொல்லி பேசுகிறவராக இருக்கிறார். The Holy Spirit convicts of men and draw them to Jesus. பாருங்க, 2 முக்கியமான வேலையை செய்கிறார். இவன் பாவத்தில் இருக்கிறான்றதுன்னு சொல்றாரு, தேவனிடத்தில் அழைத்து வருகிறவராகவும் கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல சொல்லப்படும் போது அப்ப தேவன் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பார், நம்ம எதையும் பார்க்க வேண்டாமா? விதைப்பதற்கு நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவன் புறப்பட்டான்.
இப்ப விதையும் நீ என்ன பண்ண முடியாது, எந்த மாறுதலையும் கொண்டு வர முடியாது, பூமியும் எந்த மாறுதலையும் கொண்டு வர முடியாது. ஆனா விதைச்சாதான் என்ன பண்ண முடியும், விதையும் வளரும், பூமியிலையும் அறுவடை உண்டாகும். அதனால தேவன் இதெல்லாம், அவர் தான் ஒருத்தனை பாவத்தை உணர்த்துகிறார், அவர் தான் தேவனிடத்தில் கொண்டு வர்றார். நம்ம என்ன செய்யணும், நம்ம சும்மா இருக்கலாமே? இல்ல, விதைக்க புறப்படணும். Sowing is ours, seed, growing the seed and fertilizing the ground is his. விதைக்க வேண்டிய வசனங்களை விதைத்து அவை வளர வேண்டிய விதத்துல வளர வைத்து அந்த பூமிக்குரிய நன்மைகளை பூமியிலே கொண்டு வர வேண்டியதெல்லாம் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு நல்ல படத்தை வைத்துக் கொள்ளலாம் பாருங்க. He convicts the man and draws him to Jesus. ஆமா, இதற்கு நாம் பிரசங்கியார்களா என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். இப்போ ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, தன்னிடத்துல பாவம் இருக்கிறத மூடி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் எங்க பாவி, நான் தான் எல்லாம் கரெக்டா செய்துட்டு இருக்கிறேன்னு. இப்ப இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் எப்படி பாவின்றத நீங்க நிறைவு அவனை அவன் மனதுல உனக்கு கிறிஸ்து தேவை என்று சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாம என்ன பண்ண முடியாது, எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது. How do you do it? நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்றது? Pray in the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. அதனால்தான் சில சபைகள் பாருங்க, நல்ல மிகப்பெரிய வளர்ச்சிகளை காணுகிறது, நல்ல ஊழியர்களை வளர்ச்சிகள் உண்டாகுது. ஏனென்றால் they pray in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல டைம் செலவு பண்ணுகிறார்கள். So the Holy Spirit gives them the right word. பரிசுத்த ஆவியானவர் சரியான வார்த்தைகளை கொடுக்கிறார், சரியான திட்டங்களை கொடுக்கிறார், சரியான தீர்மானங்களை கொடுக்கிறார். எப்படி அவங்ககிட்ட போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். என்னது கண்டித்து உணர்த்துகிறார்னா, நீதிமான்கள் ஆயிருக்கிறோம் என்பதை குறித்து பரிசுத்தவான்கள் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் இதுல பாத்தீங்கன்னா, கிறிஸ்து ரத்தம் சகலத்தையும் நமக்கு சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கினது என்று சொல்லி நமக்கு நிரூபிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். படிக்கலாம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி சொல்லுகிறார். பாருங்க என்ன கன்விக்ட் பண்றாரு. இப்ப நிறைய பேர் கன்விக்ஷன் சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க. கர்த்தர் கண்டித்து உணர்த்தணும். என்ன உணர்த்துறான்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு கிறிஸ்து ஒரே பலியினாலே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உணர்த்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு? பிசாசு நியாயம் தீர்க்கப்படுற, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். the judgment, the prince of this world is judged. 3 விஷயத்துல கன்விக்ட் பண்றார். ஒன்னு, உலகத்தை பாவத்தை குறித்து கன்விக்ட் பண்றார். நீதிமானுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை உணர்த்துகிறவராக இருக்கிறார். 3வது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். That's why when you spend more time with God, you will know that the works of the enemy is be defeated. பிசாசுடைய வேலைகளும் பிசாசுடைய காரியங்களும் கிறிஸ்து இயேசுவினால் முறியடிக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் உணர்கிறவர்களாகவும் அதை அறிந்து கொள்கிறவர்களாய் மாறுவோம். The Holy Spirit convicts. பரிசுத்த ஆவியானவர் உள்ள உட்கார்ந்து, ஐயோ போச்சு, மிஸ் பண்ணிட்டோம், போச்சு, இதோட கிடைக்காது, இதுக்கப்புறம் வெற்றி கிடையாது, இதுக்கப்புறம் தோல்வி உண்டாகும், அப்படிலாம் ஆவியானவர் என்னைக்கு என்ன பண்ண மாட்டாரு, உள்ள சாட்சி கொடுக்கிறவர் கிடையாது. என்னைக்குமே உலகத்தை ஜெயிக்கிறவராக பிதா இருந்து கொண்டிருக்கிறார், குமாரன் இருந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அதனால உலகத்தை ஜெயித்த அந்த உணர்வை கொண்டு வருவதாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கண்டித்து உணர்த்துறார். என்ன கண்டித்து உணர்த்துறாருன்னா, எல்லாம் போயிடுச்சு, இதோட முடிஞ்சிடுச்சு, இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லாத. உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். He is been put under judgment. எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும். கிறிஸ்துவனுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும். இப்ப உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். ஏன்னா மரணம் பாவத்தை நீக்கினது, உயிர்த்தெழுதல் நமக்கு வெற்றியை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. The world is condemned because of resurrection. It's not. We are cleansed by the blood and we are victorious by his resurrection. ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் பாவம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆனா வெற்றி உள்ளவர்களாய் எப்ப பார்க்கிறோம்? கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுந்ததினாலே அவர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் தோற்கடித்து, இதுக்கப்புறம்
கிறிஸ்து இயேசுவையும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் பங்கெடுக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை என்று நிரூபிக்கும்படியாக கிறிஸ்து செய்த செயலினாலே இவள் வெற்றி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். So Holy Spirit convicts us. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா என்ன பண்ணுகிறார்? கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். என்னது? உலகத்திலே பாவம் இருக்கிறது, நீனோ நீதிமான். இன்னொன்னு, கடைசியில இந்த உலகம் உன்னை எதுவும் செய்ய முடியாது, ஏனென்றால் அவைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த உணர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமே, he convicts. அநேக வேளையில பாருங்க, மனிதன் தனிமையில இருந்து சோர்வடைந்து இருக்கும் பொழுது உள்ளே ஆவியானவர் வந்து பேசுகிறார், பாப்பா நான் உங்க கூட இருக்கிறேன். நிச்சயமாகவே இன்னைக்கு இத குறித்து நிதானமா தியானம் பண்ணுவோம். ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பயர்ஸ், முதல்ல அருளுகிறவராக இருக்கிறார். அதனால those who are recipients of inspiration are blessed. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். கர்த்தாவே நீர் என்னோடு பேசும், கர்த்தாவே நீர் எனக்கு அருளி செய்யும். அடுத்தது, கர்த்தாவே எனக்கு வெளிச்சம் உண்டாகும். எனக்கு என்ன பண்ணும்? வெளிச்சம் உண்டாகும். நானும் நிறைய பைபிள் படிக்கிற பார்த்தா தான் சொல்லுவேன், கர்த்தாவே இதுல எனக்கு என்ன பண்ணுங்க? வெளிச்சம் உண்டாக்குங்க. there is no other option. தேவன் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். எல்லாமே மனிதனுக்கும் தெரியறது கிடையாது, எல்லா மனிதனுக்கும் எல்லாமும் தெரியாது. ஒரு சில மனுஷருக்கு ஒரு சில ஏரியா தெரியும், ஆனால் தேவன் தான் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறவர். அடுத்தது பாருங்க, டிராயிங். நம்ம அவருடைய பிதாவின் பக்கமா இழுக்கிறவராக நம்ம அப்படிதான் இழுக்கப்பட்டிருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய கிருபை. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில சில பேர்ல சூழ்நிலை கடந்து போகும்பொழுது, என்ன கர்த்தாவே உங்களுடைய சித்தமா நடக்க மாட்டேது அப்படிலாம் சொல்றப்ப சொல்லலாம், கர்த்தாவே இந்த ஈர்க்கிற வேலை உம்முடையது. அவன் டிராயிங் இஸ் யோர்ஸ். நீர் எல்லாவற்றையும் உங்களுடைய பக்கமா இழுக்கக்கூடியவர். இதையும் சாதகமாக இந்த வாழ்க்கையின் சாதகத்துக்காக இழுத்து தாரும் என்று சொல்லி என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். அவர் ரட்சிக்கப்படாத ஒருத்தனை ரட்சிக்கப்படும்படியா இழுக்கும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பது எப்படி? அடுத்தது பாருங்க, கன்விக்டிங். உலகத்தை கன்விக்ட் பண்றார். என்ன கன்விக்ட் பண்றார்? பாவம் இருக்கிறது என்று. நம்ம என்ன சொல்லுகிறார்? நீ நீதிமானா இருக்கிறாய் என்று. அதோடு கூட சொல்லுகிறார், உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கு, அதையும் என்ன பண்ற உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். It's all the work of the Holy Spirit. இதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்படுகிற வேலைகளாக இருக்கிறது. அதனால்தான் பரிசுத்த ஆவியினால் ரொம்ப நேரம் இருக்கிறவ நீதியை குறித்த உணர்வுக்குள்ளாக இருப்பான். ஏனென்றால் என்ன நடந்தது, என்ன நடந்து முடிந்திருக்கிறது, உலகம் நம்மை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் உலகத்தை ஜெயிக்கிறவர் என்ன பண்ணுகிறார்? நம்மளோடு இருக்கிறார், உலகத்தை ஜெயித்து இருக்கிறார் என்ற இந்த உணர்வுகளை எல்லாம் நமக்குள்ளாய் கொடுக்கிறவராக இருக்கிறார்.